Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana, El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana. बेचैनी में मुझे पाकर आंसू मेरे पोंछे तूने, आंखों की पुतली जैसे जीवन भर संभाला मुझे। बेचैनी में मुझे पाकर आंसू मेरे पोंछे तूने, आंखों की पुतली जैसे जीवन भर संभाला मुझे। El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana, El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana. मृत्यु के रास्ते पर टूटे दिल को लिए खड़ा था, चंगा करने वाला बनकर मुझे नया जीवन दिया। मृत्यु के रास्ते पर टूटे दिल को लिए खड़ा था, चंगा करने वाला बनकर मुझे नया जीवन दिया। El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana, El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua, Aradhana, El Shaddai, Aradhana, Elohim, Aradhana, Adonai, Aradhana, Yeshua,
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை இந்த வசனத்தின் மூலமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு 42வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 42 கடைசி அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். இதான் யோபுடைய இறுதி வார்த்தையாக இருக்கிறது. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது தடைப்படாது. ஆமேன். இந்த வார்த்தை வெறும் யோபுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த சகலத்தையும்? யோபுடைய லைஃப்பில் அவர் ஒரு நாள் அப்படியே யோசித்துட்டு இருக்கிறாரு. பால்லேருந்து தயிர் உண்டாகுது, திருப்பி தயிர்லேருந்து பால் உண்டாகுமானா நடக்கவே நடக்காது இல்லையா? பால்லேருந்து தான் தயிர், ஆனால் இந்த தயிர் மீண்டுமாய் பால் ஆகுமான்னு கேள்வி கேட்டால் அது யாராலையும் ஆக்கவே முடியாது. ஆனால் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நிச்சயமாய் பால்லேருந்து தயிரையும் ஆக்குவாங்க, தயிர்லேருந்து பாலும் ஆக்க முடியும். அதாவது முந்தைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், இழந்தவைகளை மீண்டும் தர முடியும், திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தவன் யோபு, எல்லாவற்றையும் இழந்தவர். அவர் விரும்பினது, அவர் ஆஸ்தி, அவர் சேர்த்தது எல்லாவற்றையும் இழந்தார். அவருடைய சுகத்தை இழந்தார். எல்லாவற்றையும் இழந்தவராய் மீண்டும் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அது நிச்சயமாகவே முடியாது தான் இல்லையா? நம்முடைய பார்வையில், நம்முடைய யோசனையில் பார்க்கும்போது அது நிச்சயமாகவே முடியாது. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, ஒரு குறையும் இல்லாதபடி இருக்கும்போது கர்த்தர் சகலவற்றையும் அவர் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும், முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுவுக்கு தந்த அருளினார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு நெடுநாளாய் இருந்தான். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது தான் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்றால் நிச்சயமாகவே என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். என்ன செய்வார் என்றால், நான் இழந்தவரை மீண்டும் தருவார், என்னுடைய நஷ்டத்தை மீண்டும் லாபமாய் மாற்றி தருவார். ஆமேன். சில காரியங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு, ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியலை, அதையும் கர்த்தர் திரும்ப தருவார் என் வாழ்க்கையில். ஆமேன். இதை குறித்து பல வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர் நல்லவராய், அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இங்கு ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால், தாவீதின் நகரத்திற்குள், அதாவது சீயோன் கோட்டைக்குள், அதாவது அரண்மனைக்குள் 2 விதமான மக்கள் பிரவேசிக்க முடியாது. ஒன்று குருடர்கள், இன்னொன்று சப்பானிகள். ஒன்று குருடர்களும் சப்பானிகளும் அரண்மனைக்குள் பிரவேசிக்க முடியாது. இது ஒரு சட்டமாய் அன்றைக்கு காணப்பட்டுச்சு. அப்போ இவர்களை அன்றைக்கு சமுதாயம் ரொம்ப ஒரு மாதிரியாய் பார்த்துருக்கலாம், அற்பமாய் பார்த்துருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்கப்படாமல் இருந்தது. ஒரு நாளும் இவங்க வாழ்க்கையில் அரண்மனை பக்கமோ அரண்மனைக்குள்ளாகவோ போக முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார்? குருடர்களும் சப்பானிகளுமாய் இருக்கிறார்கள். ஆமாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது லாஸ்ட்டில், குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. இது ஒரு பழக்கமாய் காணப்பட்டுச்சு, இது ஒரு சட்டமாய் காணப்பட்டுச்சு, இது தான் ஒரு நியமம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில் இதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முடியவே முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சவுல் அவர்தான் முதல் ராஜா இல்லையா? அவருடைய குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்தான், ஆனால் அவன் சப்பானியாக இருக்கிறான். இப்போ இந்த பையன் சவுலுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு, ராஜாவுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் அரண்மனைக்குள்ளே போகவே முடியாது. ஏனென்றால் இவர் சப்பானியாக இருக்கிறார். அப்போ இவருக்கு ஆசை இருந்திருக்கும் இல்லையா?
அப்படி ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்களேன். சார், நம்ம சவுல் ராஜாவுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், ஆனாலும் நம்ம அரண்மனைக்குள்ளே போக முடியாது. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் இல்லை? எல்லா உரிமையும் உண்டு, எல்லா காரியங்களும் உண்டு, அதுக்கு தகுதியாக இருந்தாலும் ஒரு சட்டம் என்று நியம் ஒன்று வந்து இவனை உள்ள பிரவேசிக்கூடாதபடி அங்கே தடுத்து நிற்கிறதை பார்க்கிறோம். மற்ற ஜனங்கள் கூட சரி, நான் சப்பானி குருடர், நான் என் குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி கூட இருந்துடலாம். ஆனால் ஒரு ராஜாவுடைய சந்ததியில் பிறந்த இந்த மனிதனுடைய, இந்த பையனுடைய லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஆனால் பிரவேசிக்கூடாதபடி ஒரு சட்டம் வந்து இவனுக்கு தடையாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும். அவன் வாழ்க்கையில் அடிக்கடி நினச்சிருப்பாரு, நான் அரண்மனையில் இருக்கணும், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள் இல்லையா இருந்த அந்த அரண்மனையை நான் பார்க்கணும். ஆமென். ஆமாம், அந்த அறையை நான் பார்க்கணும். இதெல்லாம் அவனுடைய எவ்வளவோ ஆசை இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சட்டம் அவனை உள்ளே போகக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் கூட எல்லா காரியங்களும் கரெக்டாக இருந்திருக்கும், தகுதி கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரே ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு மிஸ்டேக்கு அல்லது ஏதோ ஒரு நியமம், சட்டம் நம்மளோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடாதபடி ஒரு தடையாக இருந்திருக்கும். நம்ம சொல்லுவோம்ல சில சமயத்தில், பாஸ்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஒரே ஒரு நபர் எனக்கு தடையாக இருக்கிறார், இந்த ஒரு சட்டம் எனக்கு புதுசாக இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தடையாக இருக்கிறது. எப்படி சொல்லி அநேக விசுவாசிகள் சொல்லுகிறது உண்டு. உங்களுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இதே அரண்மனையில் இருக்கிற இதே தாவீது ராஜா திடீரென்று ஒரு காரியத்தை அங்கே பேசுகிறதை நான் பார்க்க முடியுது. இதே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? தாவீது விசாரிக்கிறார், யாராவது சவுலின் வீட்டாரில் குடும்பத்தில் இன்னும் யாராவது மீதியா யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தாவீது 1ஆம் வசனத்தில் விசாரிக்கிறார். அப்போது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய இந்த சீபா தாவீதுக்கு வந்து, ஆமா ராஜா, ஒரே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் யாருப்பான்னு கேட்கும்போது நான் வசனத்தை வாசிக்கிறேன் 3ஆம் வசனத்தில். அப்போது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். என்னது? 2 கால்களும் முடமானது. ஒரு கால் வீக்கானது எவ்வளவு கஷ்டம் என்று பார்க்க முடியும். அப்போ 2 காலும் முடமாயிருச்சுன்னா அவனை தூக்கிட்டு தான் வரணும் இல்லையா? இந்த காலத்தில் மாதிரி அவங்களுக்குன்னு தனி வாகனங்கள், எந்த வசதிகளுமே இருக்காது. அப்போ தூக்கிட்டு தான் வரணும். அப்போ ஒரு 4 பேர் 2 பேருடைய உதவி இல்லாமல் அவன் வாழவே முடியாது. எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்களேன். அவன் வாழ்க்கையே வெறுத்திருப்பான். நான் சவுலின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு இந்த வசதி, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்று சொல்லி அவன் தன்னுடைய கால்கள் இருந்த பலவீனத்து நிமித்தம் அவன் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கலாம். ஆனாலும் திடீர் என்று அதே அரண்மனையிலிருந்து ராஜா கேட்குறாரு, சவுலுடைய ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்களா, மீதியாக இருக்கிறாங்களா என்று கேட்கும்போது அங்கே தான் வருகிறது, யோனத்தானுடைய மகன் இருக்கிறான். ஆமென். உடனே ராஜா என்ன சொல்றாரு? அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். ஒரு அழைப்பு போகிறது. ஆமென். எந்த இடத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்க கூடாதபடி தடை இருந்துச்சோ அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்புதல் ராஜா அங்கு கொடுக்கதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி பொசெத் தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்போது தாவீது, மேவி பொசெத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அவன் சொல்றான், நான் செத்த நாயி, நான் எம்மாத்திரங்கிறார். அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை இங்கே உண்டு பண்ணுகிறார். ஆமென். ராஜா சட்டத்தை மீறிட்டார். ராஜா அந்த சட்டத்தை உடைத்து விட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எத்தனை சட்டங்கள் வரலாம், எத்தனை நியமங்கள் உங்களுக்கு எதிராக வரலாம், உங்களை முன்னேறக்கூடாதபடி எத்தனை நபர்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் ராஜா இல்லை, நமக்காக ராஜாதி ராஜா இருக்கிறார். நம்மளுக்கு தாவீதின் கிடையாது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டு என்னையும் உங்களையும் எந்த லெவலுக்கு நம்ம இருக்க வேண்டும் என்கிற தகுதி இருக்கிறதோ அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து செய்யல அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் பந்தியில் புசிப்பாய் என்று சொல்லி அங்கு ராஜா கட்டளையிடுகிறார்.
இது அவனுக்கு வந்து சேர வேண்டிய நன்மை, ஆனால் ஒரு சின்ன சட்டம். பட் இப்ப அந்த நன்மையை மீண்டும் திரும்ப கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில கொடுத்துதார் என்பது உண்மை. அந்த உண்மையை கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் செய்வார். என் வாழ்க்கையில நான் என்னென்ன அடையணுமோ, என்னென்ன நான் பெற்றுக்கொள்ளணுமோ, எதையெல்லாம் நான் அனுபவிக்கணும் என்று இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்வார். ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தமாக, ஒருவேளை உங்க படிப்பின் குறையின் நிமித்தமாக, ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அந்த காரியத்திற்கு போகக்கூடாதபடி பல காரியங்கள் தடைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் உங்களுக்காக இப்போது மாற்றி அமைக்க போகிற நேரம் வந்துவிட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் விசுவாசிங்கள். ஏனென்றால் என் தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடித்து விட்டார். இப்பொழுது நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஓடுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று வரையும் சப்பானியாய் ஒடுங்கி போய் நசுங்கி போய், ஒரு செத்த நாயை போல, எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி பட்டம் வாங்கி கொண்டு ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு உதவியை நாடிக்கொண்டு இருக்கிற அந்த மகன் இன்றைக்கு அரண்மனையில், ராஜாவுடைய அரண்மனையில், ராஜாவுடைய பந்தியில், ராஜாவுடைய அறையில், ராஜாவுடைய டேபிளில், ஆமென், ஒரு ராஜரீக ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டு ஒரு கனத்தோடு ஒரு மரியாதையோடு வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரே நாளில் எங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை, எங்க வாழ்க்கையின் தரத்தை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்றி அமைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிகள், விசுவாசிகள். ஆமென். என் குறையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது, இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. யாத்திராகம்ல நம்ம வாசிக்கிறோம், மோசஸ் கர்த்தர் அழைக்கிறார். எப்போ அழைக்கிறார் என்றால் 80வது வயதில் மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். 40 வருட காலம் எகிப்தில் இருக்கிறார். ஆனால் அங்கு ஒரு கொலை நிமித்தமாக அவர் பயந்து ஓடுகிறார். இப்போ அங்கே திருமணமாகி தன் மாமனாருடைய ஆடுகளை என்ன செய்கிறாரு, மேய்த்து கொண்டிருக்கிறார். 80 வயது ஆயிடுச்சு. அவர் நினைச்சார், ஓகே, இதான் நம்ம வாழ்க்கை, இதிலே செட்டில் ஆயிடலாம், முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம எகிப்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு என்று சொல்லி அவர் பிஸ்னஸை பார்த்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் மோசேயோடு என்ன செய்கிறாரு, இடைப்பட்டு பேசுகிறாரு. அதாவது எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அறிந்தேன். அதனால் அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நான் உன்னை என்ன செய்வேன், எகிப்துக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லும் போது மோசே 5 விதமான ரீசன் சொல்கிறார். நான் போக முடியாது என்று சொல்லி 5 காரியங்கள் என்ன செய்கிறாரு, நான் சொல்கிறார், நான் ஏமாத்திரம் அப்படி இப்படின்னு சொல்கிற போது அதில் ஒரே ஒரு ரீசன் என்னவென்றால், என்னை நம்ப மாட்டாங்கன்னுங்கிறாரு. ஆமாம், 4ஆம் அதிகாரம், யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை சொல்லும் போது, அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதாவது பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் நான் மந்த நாவுங்கிறார். பாருங்களேன், கடைசி அந்த வசனத்தில் கடைசி லைனை பாருங்களேன். மோசே சொல்லுற ஒரு ரீசன் என்னன்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இங்கு ஒரு பிரச்சனை, இங்கு ஒரு சரீரத்தில் ஒரு குறைபாடு வருகிறது. என்ன, எனக்கு பேசவே தெரியாதுன்ட்டார். ஏன் பேச தெரியாதுங்கிறார் நம்மளுக்கு தெரியல. ஆமாம், ஒருவேளை அந்த லாங்குவேஜ் தெரியாமல் இருந்திருக்கலாம், மறந்துருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பயம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கு பேச தெரியாது, என் மந்த நாவு என்று சொல்லி ஒரு காரணத்தை என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். நீங்கள் வேற யாராவது அனுப்பிச்சிருங்க, நல்லா பேசுகிறவங்களை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, கோபமாயி 14ஆம் வசனத்தில், லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அப்படின்னுங்கிறார் கர்த்தர். இங்கே பாருங்களேன், ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசஸ் சொல்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்கு வாயி, நான் மந்த நாவு, எனக்கு வார்த்தைகள் சரியான பேசுறதுக்கு எனக்கு வராது, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்று சொல்லும் போது கர்த்தர், அப்படியா தம்பி மோசஸ், இப்போ நான் உன்னை சுகமாக்குறேன், நீ ரொம்ப அழகாக நீ பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதட தொட்டிருந்தார் வச்சுக்கலேன், நாவை தொட்டிருந்தார் வச்சுக்கலேன், அன்றைக்கே அவரோட மந்த நாவு, திக்கு வாயி, லாங்குவேஜில் இருக்கிற பிரச்சனை, கிராமர் பிரச்சனை, ஆமாம், உச்சரிப்பில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் மாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்யலை. இல்லை, கர்த்தர் அந்த குறைபாடை நீக்கினாரா? நீக்கவே இல்லை. அந்த குறையை நீக்கவே இல்லை. அவனுடைய பலவீனத்தை நீக்கவே இல்லை. ஆமீன். அந்த வியாதியை நீக்கவே இல்லை.
சில சமயத்தில் நம்மளும் நம்முடைய குறைகளை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் அதுக்கு பதிலை தராதபடி வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஆமாம் மோசஸ், உங்கள் சகோதரன் உங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பேர் ஆரோன் தானே? ஆமாம், அவர் நல்லா பேசுவார், அதான் எனக்கு தெரியணுங்கிறாரு. ஆமாம், எப்பா என் பிரச்சனையை நீக்குங்க ஆண்டவரே, என் வாயை நீக்குங்க, எனக்கு ஒரு சுகத்தை தாருங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இருக்கட்டும், ஆமாம் உன் அண்ணன் நல்லா பேசுவான், அவனை கூப்பிட்டுக்கிட்டார். நீ திக்குவாயாவே போ, நீ மந்தனாவே இரு, ஆனால் உன் அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டார். அண்ணன் என்ன, உங்க அக்காவையும் கூப்பிட்டுக்கு, மிரியமையும் கூப்பிட்டுக்கிட்டார். இப்போ மூணு பிள்ளைங்க போய் நிற்கிறாங்க. எங்க? ஆணுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க, ஆணுடைய ஊழியத்தில் செய்கிறாங்க, ஆசிரியப்பு கூடாரத்தில் காரியத்தில் நிற்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்கே ஊழிய செய்வோம் என்கிற வார்த்தையை மோசே மூலமாய், இன்னும் சொல்லப்போனால் மோசேயுடைய பலவீனத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த முழு குடும்பத்தை அவருடைய ஊழிய பணியில் திட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய பெரிதான சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், மோசேயோட அம்மா எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. வேறு மோசஸுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? மோசஸ் வந்து ஒரு பெரிய தலைவனாக இருக்கணும், ஆமாம் ஆமாம், ஆண்டவருக்காக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு நல்ல ஊழியராக இருக்கணும், ஒரு தலைவனாய் வரணும், இந்த ஜனங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு ஒரு பெரிய இவர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா வெறும் மோசஸ்க்கு மாத்திரம் ஜெபித்திருக்க மாட்டாங்க, ஆரோனுக்காகவும் ஜெபித்திருப்பாங்க, அவருடைய சகோதரிக்காக ஜெபித்திருப்பாங்க, 3 பிள்ளைகளுக்காக ஜெபித்திருப்பாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் மோசையை மட்டும் தான் அழைக்கிறாருன்னு நினைக்க வேணாம். மோசையை அழைக்கிறது மாதிரி அழைத்து மோசையுடைய பலவீனத்தை மையமாக வைத்து ஆரோனையும் கூப்பிடுறாரு, அவருடைய சகோதரியையும் கொண்டு வந்து அவருடைய திட்டத்தில் வைக்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. சில சமயத்தில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், ஆனால் நீங்காம இருக்கும். ஆனால் இதை வைத்து கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி போறாரு. அது என்ன திட்டம்னா, நானும் என் சகோதரிகள், பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகளோடு, கணவரோடு என்ன செய்ய போறேன், சந்ததியா கர்த்தருடைய திட்டத்தில் நான் நிற்க போறேன் என்பது தான் நீங்க பார்க்க போறீங்க சீக்கிரமா. அல்லேலூயா. அவங்க அம்மா எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் இன்னைக்கு தந்துட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா எத்தனையோ நாள் கண்ணீர் சிந்திருப்பாங்க, எத்தனையோ தடவை உபவாசம் ஜெபிச்சிருப்பாங்க. என் பிள்ளைகள் இந்த எகிப்தில் அடிமையாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, என் 3 பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும், கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்தணும், ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் அவங்க ஜெபித்திருப்பாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு, மோசேயை அழைக்கிறார். மோசேயுடைய பலவீனத்தை வைத்து மற்ற சகோதரியையும் அங்கு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் கூடாத காரியம் உள்ள, அவர் நினைத்திருந்தால் மோசேயுடைய அந்த பலவீனத்தை அன்றைக்கே அந்த முச்செடிக்கு முன்பாகவே, எகிப்து போறதுக்கு முன்பாகவே மாற்றிருக்கலாம், ஒரு அற்புத சுகத்தை தந்திருக்கலாம். இல்லை, என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும், அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அம்மாவோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இப்போ 3 பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் உற்சாகமாக நிற்கிறார்கள். ஆமென். அந்த அம்மா ஜெபம் பண்ணி 70 வருஷம் இருந்திருக்கும், 80 வருஷம் இருந்திருக்கும், 83 வருஷம் இருந்திருக்கும். அந்த அம்மா அன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஜெபம் உயிரோடு அன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிக்காக, வரப்போகிற சந்ததிக்காக இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் சந்ததியை கர்த்தர் அவருடைய திட்டத்தில் நிற்கிறதுக்கு கர்த்தர் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனான, என் பலவீனமான, என் சோர்வான என்னுடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை என் மூலமாக என் குடும்பத்தில், என் சந்ததியில் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. அவர் திரும்ப தருகிறவர். அந்த அம்மா, மோசேயோட அம்மா இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்களே, என் 3 பிள்ளைகளும் அவருடைய ஊழியத்தில் நிற்கணும், தலைவர்களாய் நிற்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிற்கணும். அந்த கற்பனையை ஆண்டவர் திரும்பி அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில்
காட்டிவிட்டார், நிறைவேற்றிவிட்டார். அல்லேலூயா. திரும்ப தருகிற தேவன், திரும்ப தருகிற தேவன், திரும்ப தருகிற தேவன். என் தேவர் சகலத்தையும் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக பார்ப்போம். ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏனென்றால் என் தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விடுகிறார், ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறார். அப்பா தயவு செய்து நம்ம வீட்டை விட்டு போயிரு, ஏன்னா இங்கே இருந்தினா இங்கே ஒரு மர்டர் நடக்கும் போலக்கு, உங்கள் அண்ணன் ரொம்ப வெறியோடு அலைஞ்சிட்டு இருக்கிறான், ஆகவே தயவு செய்து போ. எங்கேப்பா போகிறது கேட்டிருப்பான். இனி எங்கே போகிறது? சரி, உங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா, அங்கே போயிட்டு வா தயவு செய்து. எங்கள் மாமா அவர் யார், என்ன, எப்படி இருக்கிறார், யார், எந்த டீட்டெயிலுமே தயவு செய்து போப்பா என்று சொல்லி அவங்க அப்பா ஈசாக்கு யாக்கோபை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? 10 வேலைக்காரங்க வந்தாங்கன்னா 10 ஒட்டகம் வந்துச்சா? எதுவுமே வரலங்க. வெறுங்கையாய் வந்தேன், கோலும் தடியுமாய் வந்தேன். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் வந்தேன், கோலும் தடியுமாய் தான் வருகிறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40, சில பைபிள்ஸ்கான சொல்கிறாங்க, அங்கே வந்து வீட்டில் புறப்பட்டு ஒரு நாள் பிரயாணம், ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் வந்து நைட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கல்லை வச்சு படுத்து தூங்குறார். 40 என்பது எப்பொழுதுமே பைபிளில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? 40 வருடம் வனாந்திரம், இயேசுடைய 40 நாட்கள் உபவாசம், இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஓகே, இதை பார்ப்போம். அங்கே வந்து நைட்டு கல்லை வச்சு தூங்குறார். அதுக்கு முந்தா நாள் வரையும் நல்ல பெட்டில் நல்ல பில்லை வச்சு தூங்கிட்டு இருந்தவர் இப்போ கல்லை வச்சு தூங்குறார். தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே பரலோகத்தின் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆமென். அந்த இடத்தோட பேர் லூசா. இவன் வாழ்க்கை கூட அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் பரலோகத்தின் தேவன் இடைப்படுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் மைய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட கூட இருப்பேன். நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கை விடுவதே இல்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னன் தனிமையில் ஒரு இரவு நேரத்தில், ஒரு வனாந்திரத்தில், கொடிய விலங்குகள் வருகிற நேரமாக இருந்தாலும் ஒரு லூஸ் என்கிற இடத்துல ஆபிரகாமுடைய பேரன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நினச்சிருப்பான், ஆபிரகாமுடைய சொத்து இப்போ எனக்கு அது உதவி செய்யலை, எங்கள் அப்பாவுடைய சொத்து எனக்கு உதவி செய்யலை, எங்கள் அம்மாவுடைய அன்பு எனக்கு உதவி செய்யலை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை நான் வாங்கினேன் அது எனக்கு உதவி செய்யலை, எங்கள் அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினேன் அதுவும் எனக்கு உதவி செய்யலை, வெறும் கையாக இருக்கிறேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? திரும்பி உன்னை வர பண்ணுவேன், திரும்பி உன்னை வர பண்ணுவேன். யோசேப்பு திரும்பி இவர் என்ன மாமா வீட்டுக்கு போகிறாரு. திருமணம் ஆகுது, குழந்தைகள் வருது, மீண்டும் குழந்தைகள் வருது. யோசேப்பு பிறக்கும் போது அங்கே ஒரு காரியம், திருப்பு முனை வருகிறது. என்ன முனை தெரியுமா? திருப்பு முனை. எந்திரிச்சு தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். அல்லேலூயா. எந்திரிச்சு இப்பொழுது நான் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். மீண்டுமா? இவன் நினச்சிருக்க மாட்டார். நான் போகிறேன், திருப்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு வர முடியுமா? நினச்சிருக்க மாட்டார். எங்கள் அண்ணனுடைய குணம் மாறுமா? கோபம் மாறுமா? எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்து மீண்டுமாய் திரும்ப அவர் புறப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, ஒருவேளை கட்டாயப்படுத்தி சில காரியங்களுக்குள்ளே உங்களை தள்ளி இருக்கலாம். ஆமாம், சில காரியத்தில் உங்களை ஈடுபட வைத்திருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, திருப்பியும் நான் என் தகப்பன் வீட்டுக்கு வர முடியுமா? திருப்பியும் என் தகப்பனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? திருப்பியும் இழந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? திருப்பியும் இழந்த நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? மீண்டும் இழந்த நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற நன்மையை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி இருப்பீங்க, தவித்து இருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் நாளில் உங்களோடு பேசுகிறார். உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அது எத்தனை வருடங்காலம் ஆனாலும் சரி,
அது எத்தனை கிலோமீட்டர் தூரமாக போனாலும் சரி, ஆமாம், கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஏனென்றால் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் உன் கரத்தில் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்களை சரியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கும். ஆமென், 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 ஆமென். திரும்பி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நம்மளுக்கு 4வதாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு நாகமான் ஒரு மனுஷர் இருக்கிறார் இல்லையா? வேதாகமும் இந்த மனுஷனுக்கு தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப பெருமையாய், உயர்வாய் இந்த மனுஷனை குறித்து வேதாகமும் சொல்லியிருக்கிறது. சீரியாவுடைய படைத்தலைவன் நாகமான், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான், மகா பராக்கிரமசாலி. இவனை குறித்து வேதாகமும் இவ்வளவு அழகாக ரொம்ப மேன்மையாய் சொல்லியிருக்கிறது. எஸ், உண்மைதான். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வியாதி. என்ன வியாதி? குஷ்டம். ஏதோ ஒரு வியாதி, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை மறைச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிக்கலாம், மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனால் இது குஷ்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், மகா பராக்கிரமசாலியாக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், இந்த வியாதினால் அவன் ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டுட்டே இருந்திருப்பார், ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பார் இல்லையா? இது ஒரு பெரிய பிரச்சனை. போகிறப்ப வர்றப்ப உட்கார்றப்ப ஜனங்கள் மத்தியில் பேசும்போது இந்த காரியத்தினால ஜனங்கள் அருவருப்பாய் பார்ப்பாங்க. இப்பயே இந்த வியாதினால எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அத்தனை வருடத்திற்கு முன்பாக எந்த அளவுக்கு அந்த வியாதி மோசமானதாக ஜனங்களுக்கு இருந்திருப்பாங்க. அவனுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், சே இந்த வியாதி மட்டும் இல்லை நான் இவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பார். ஆனாலும் அங்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். என்ன வழி என்றால், அவங்க வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை ஒரு காரியத்தை சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு இப்போ என்ன செய்றாரு, சிரியாவின் ராஜாட்ட போறாரு. அதுக்கப்புறம் அவர் லெட்டர் கொடுக்குறாரு. இப்போ இஸ்ரவேல் ராஜாட்ட கொண்டு வருகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போய் எங்கே போகிறாரு, நேராக கொண்டு வந்து எலிசாட்ட வந்துடுறாரு. இந்த எலிசாட்ட வந்த உடனே எலிசா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து, எங்கப்பா அவனுக்கு கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் போட்டு எண்ணெயை போட்டு தடவலாம் இல்லை, ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ போய் 7 தடவை மூழ்கி எந்திரிச்சிட்டு வானுங்கிறார். சில சமயத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன், செய்யணும்னு வச்சுங்களேன், நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை, ஒரு 7 மலையை தாண்டி 7 ஆற்றை கடந்து அங்கே போய் ஒன்று இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வா, அப்போ தான் உன் பிரச்சனை நீங்குன்னு சொன்னால் நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க, டக்குன்னு செஞ்சிருவாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், தம்பி அங்கே போப்பா, அங்கே ஒரு யோர்தான ஒரு நதி இருக்குது பார்த்தியா, அங்கே போய் ஜஸ்ட் ஒரு 7 தடவை முழுகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்மளால கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஈஸியான விஷயத்தை சொல்கிறார். இது நம்ப முடியாத ஒரு காரியம். இதெல்லாம் என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது, சின்ன பிள்ளைங்க சொல்கிறது மாதிரி போய் மூஞ்சை கழுவிட்டு வானுங்கிற, குளிச்சுட்டு வானுங்கிற. எங்கள் ஊரில் இல்லாத நதியா, உங்கள் ஊரில் ஒரு அவ்வளோ பெரிய நதியா, இந்த நதியிலன்னா அவ்வளவு ஏதாவது ரகசியம் இருக்குதா, அற்புதம் இருக்குதா, என்ன மிராக்கிள் எதாவது நடக்குமா? ஆனால் அங்கே ஒரு வேலைக்காரன் சொல்கிறாங்கப்பா, என்னென்னமோ பெருசாக சொன்னால் உடனே செஞ்சுருவீங்க, ஆமாம் இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு மனசோடு போனாரா பாதி மனசோடு போனாரா ஆண்டவருக்கு தான் தெரியும். இவர் போய் என்ன செய்றாரு, மூழ்கி எந்திரிச்சு வரும்போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடுச்சான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. இந்த வியாதியை பணத்தை வச்சு மறைக்க முடியாது, அவளை அதிகாரத்தை வச்சு மறைச்சிருக்க முடியாது, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிருக்க முடியாது, எந்த ஒரு க்ரீம் போட்டோ எந்த ஒரு மெடிசன் வச்சோ எதை வச்சாலும் மறைக்க முடியாத ஒரு அருவருப்பான ஒரு வியாதின்னு வச்சுங்களேன். எத்தனையோ யுத்தங்களை பண்ணினவன், எத்தனையோ வெற்றியை அனுபவித்தவன், இந்த ஒரு காரியத்தில் அவனால் வெற்றி எடுக்க முடியல. சில சமயத்தில் நம்முடைய குறை அதை நம்ம மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம், பட் முடியல. நம்ம தோல்வியை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம், முடியல சுவாமி, முடியாது. அவனுடைய பாதத்தில் உட்காருங்க.
அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் காட்டி எடுப்பார் நம்ம வாழ்க்கையில். ஆமேன். யோர்தானை நாம் மூழ்கி எடுக்கும் போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல, சுத்தமானான் என்று கூட இல்லைங்க, அல்லது குஷ்டரோகம் நீங்கிருச்சுன்னு கூட இல்லைங்க, சிறு பிள்ளையா. அவருக்கு என்ன வயசு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி ஒரு 50ன்னு வச்சுங்களேன், சரிங்களா? கண்டிப்பாக இருக்கும், 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சிறு பிள்ளை, ஒரு 15 வயசு பிள்ளையோட ஸ்கின் போல மாறிடுச்சுன்னா திரும்ப தருகிற தேவன். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஆமாம், நீங்கள் வெளிக்காட்டக்கூடாதபடி சில கொடுமையான காரியங்கள், பலவீனமான காரியங்கள் இருக்கலாம். 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவங்க நிலைமையெல்லாம் அப்படித்தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தந்தார் என்றால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் தரமாட்டாரா? ஆமென். 50 வருஷத்தை அந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருஷத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அதை திரும்ப தந்தார். அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி, இல்லையா? அதை அப்படியே திரும்ப தந்தார். பாருங்களேன் எவ்வளோ நல்லவர். அப்போ என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது எத்தனை வருடம் பழமையானாலும் சரி, எத்தனை வருடம் முடிந்திருந்தாலும் என் தேவன் மீண்டும் பின்னாடி போய் அந்த இழந்த அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் இங்கே கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்துக்கிறதுக்கு என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அதாவது வாய்ப்பில்லாதவைகள் கூட அது வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைன்னு பார்த்தீங்களா? ஆமாம், இதெல்லாம் முடியவே முடியாது, இது உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது, நடந்ததும் இல்லை. மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இப்போ மரியா யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா உலகத்தில்? எங்கே போய் நடக்கலை. ஓகே, நம்முடைய சந்ததியில் நடந்திருக்கா? யாருக்குமே நடக்கலை. ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பிறந்தாங்க 100 வயதில். சரி, அவங்களுக்கு அது திருமணம் ஆணுச்சு, அதனால் நடந்துச்சு. ஓகே, அன்னாளுக்கு சாமுவேல் பிறந்தது. ஓகே, அவங்களுக்கும் திருமணம் ஆகணுச்சு, நடந்துச்சு. ஆனால் எனக்கு திருமணமே ஆகலையே, எப்படித்தான் நடக்கும்? ஆனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், என் சந்ததியில், ஏன் இந்த உலகத்திலேயே, இந்த உலக சரித்திரத்திலேயே இதுவரையும் நடக்கவே இல்லை, வாய்ப்பே இல்லை, நடந்ததே இல்லை, இனிமேல் நடக்க போவதே இல்லை என்று சொன்னாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி மரியாள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. பார்த்தீங்களா? அதுதான் அங்கே நிறைவேறதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் வாங்க. நானும் வரும்போது அந்த வார்த்தை எனக்குள் அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். வாய்ப்பில்லாத காரியங்களும் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு உள்ள காரியமாய் கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் அவர் மாற்றி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சாதாரண கோல் இல்லையா, மோசே கையில் இருந்தது ஒரு சாதாரண கோல். அப்போ அந்த ஆரோனுடைய கோல் ஒரு சாதாரண கோல். ஆனால் தேவ பிரசனத்தில் இருக்கும்போது அந்த சாதாரண குச்சியில் ஒரு இலை வந்து, ஒரு பூ வந்து, ஒரு கனி வந்து, ஒரு காய் வந்து, அந்த அளவுக்கு அந்த சாதாரண குச்சியில் தேவன் அற்புதத்தை செய்தது உண்மை தானே, இல்லையா? ஆமாம். கர்த்தர் சொன்னார், இந்த குச்சை எடுத்து, கோல் எடுத்து இந்த கண்மலையை அடினார். எனக்கு ரொம்ப புரியாத ஒரு காரியம் என்னன்னா, ஒரு குச்சை எடுத்து ஒரு கல்லை அடித்தா நிச்சயமாகவே அந்த குச்சி தானே உடையும், இல்லையா? அந்த பாறை உடையவே உடையாது இல்லை. ஆனால் இங்கு மோசே அடிக்கும் போது அந்த பாறையில் ஒரு ஓட்டை விழுந்து அங்கிருந்து தண்ணி வந்துச்சு. பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சாதாரண ஒரு காரியம் வந்தாலும் அதனுக்குள்ளே இருந்து தேவனுடைய வெளிப்பாடு வருது. பார்த்தீங்களா? அதுதான் தேவன் செய்கிற செயலாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனுடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே யோபு சொன்னது போல மீண்டுமாய் சொல்வோம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிறவர். இழந்த காரியங்கள், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய உங்களுக்கு என்று இருக்கிற காரியங்கள், நன்மைகளை நீங்கள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்வீங்க. வசனத்தை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வசனத்தை, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் தாமே நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்க இழந்த ஆசீர்வாதம், இழந்த லாபம், இழந்த சுகம், இழந்த மகிமை, இழந்த கனத்தை மீண்டுமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி இருக்கிற எல்லா மனிதருடைய யோசனைகள், பிசாசுடைய தந்திரங்கள், எல்லா சதி திட்டங்கள், எல்லா விதமான சட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் அது ஒன்றுமில்லாமல் உடைத்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்க,
துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.